அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அலட்சியம் வேண்டாம், கண்ணும் கருத்துமாக சற்று அவசியமாக செயல்பட்டால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல் விஷயங்கள் நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் நவகிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலானது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் அர்த்தாஷ்டகஸ்தானத்தை விட்டு சனி விலகுகிறாருங்க. சனி அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை விட்டு விலகுவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுதுங்க. பஞ்சமஸ்தானத்திற்குள் சனி விழுவதால் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் விலகும். அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் முற்பகுதியில் குரு வீற்றிருக்கிறார், பிற்பகுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைகிறாருங்க. குரு அஷ்டமத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் பெரிய அளவிலான சங்கடங்களை நிச்சயம் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. இருந்தாலும் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுவது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது கர்மஸ்தானத்திற்குள்ளும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானத்திற்குள்ளும் நுழைகிறார். எனவேதான் அலட்சியம் இல்லாமல் சில விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் நவ கிரக நிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது 2025இல் சில நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு என்பதை சனி பெயர்ச்சியானது நிச்சயம் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வருடத்தின் முற்பகுதியில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் தான் பலம் வருகிறார். இந்த வருடத்தின் பிற்பகுதியில் அவர் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் அதற்கு பிறகு வக்ரம் பெறும்போது மிக அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. எனவே பெரும்பாலும் குரு பகவானுடைய அமைப்பு சப்தமஸ்தானத்திற்கான நற்பலன்களை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. எனவே குடும்ப ரீதியாக சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அஷ்டம குரு அமர்ந்தாலும் கூட நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டுங்க. காதல் திருமணம் செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வருடத்தின் முற்பகுதியில் நிறைவாக கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதால் நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. குரு அஷ்டமத்திற்கு சென்றாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்குமே தவிர பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இல்லை. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனதில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசையை நிச்சயமாக இந்த 2025 பூர்த்தி செய்யும். அது திருமணமாக இருக்கலாம், புத்திர பாக்கியமாக இருக்கலாம், நிரந்தர தொழில் அல்லது நிரந்தர வருவாயை பெறுவதற்கான முயற்சியாக இருக்கலாம், அல்லது தீய பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த 2025 நிச்சயமாக அவற்றை உங்களுக்கு நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு சனி முக்கியமாக விலகுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை விட்டு விலகி இருப்பதால் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக பணிச்சுமை குறைகிறதுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பை பெறுவதற்கான யோகம் உண்டு. திட்டமிடுவதை காட்டிலும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தேவையற்ற பிரச்சனைகளை உத்தியோக ரீதியாக கலைந்து மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகள் சனி 4ஆம் இடத்தை விட்டு விலகுவதால் நிச்சயமாக குறைகிறதுங்க. நல்ல வருவாயை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. கேது
தொழில் ஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுங்க. எதிர்மறையான சிந்தனைகளை நிச்சயமாக கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்குள் ராகு வருவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு. எனவே உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் மற்றபடி ராகுவால் பெரிய அளவில் சிரமங்கள் ஏற்படாதுங்க. ஏனென்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே உத்தியோகம் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் எந்தவிதமான தடையுமின்றி நிச்சயமாக சிறப்பாக கைகூடும். சனி 4ஐ விட்டு விலகி இருப்பதால் உங்களுடைய மனதில் இதுவரை திட்ட வடிவில் இருந்து வந்த தொழில் சார்ந்த விஷயங்களை நிச்சயமாக செயல் வடிவம் கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் கேதுவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தில் அமர்கிறார். எனவே தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க. அரசாங்க ஆதரவும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி திருப்திகரமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆண்டாக இந்த வருடம் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கூட கலைத்துறை ரீதியான பணிகளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே கலைத்துறையின் நாயகனான சுக்கிரனின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரும். உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது அவற்றை வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. புதிதாக சினிமா துறையில் கால் படிப்பதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாய்ப்பில் நிறைவாக உருவாகக்கூடிய வாய்ப்பு தாமாகவே உங்களுக்கு நிச்சயமாக தேடி வருகிறது. சிலர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல வளர்ச்சி அரசியல் துறையில் மிக அற்புதமாக கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மற்ற துறைகளை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் நல்ல வளர்ச்சி நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மாணவ மாணவரின் கல்வி ரீதியான பணிகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறக்கூடிய வகையில் நினைவாற்றல் அதிகரிக்கும். வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாக நிறைவாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 9, 10, 11, 12 ஜென்மம் 2, 3 என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. அஷ்டம செவ்வாயின் ஆதிக்கம் இல்லாத இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக கைகூடும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கும். நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபமும் நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பார்ப்பதை விட தனலாபம் நிறைவாகவும் மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாகவும் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் இடும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த 2025ஆம் ஆண்டில்